அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ராமநவமினா எல்லாத்துக்கும் தெரியும். க்ளீனிங் வேலை தான் ஸ்ரீ ராமருடைய பிறந்த நாளைக்கு நான் எப்போதுமே வருஷம் அன்னைக்கு நல்லா எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிடுவேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணுற ஒர்க்குக்கே அப்பப்பப்பா எவ்வளோ கஷ்டமான ஒர்க்கு. ஆனால் அந்த வேலைகள்லாம் பாட்டு ஏதோ கேட்டுகிட்டே வேலை செஞ்சேன்னா வேலை செய்கிற அலுப்பே தெரியாது. மனசுக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி தான் பாட்டு போட்டு விட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னோடய பொண்ணுக்கு லீவு, ஸ்கூலு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அவள் பாட்டு போடாதீங்கம்மான்னு சொன்னான். நான் அவளுக்காக கொஞ்சம் நேரம் டிவியை ஆஃப் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டு ஏதோ ஒன்று சாங் கேட்டுகிட்டே இருந்தால் நமக்கு வேலை பார்க்குற அலுப்பே தெரியல. ஆனால் பொண்ணு எக்ஸாமுக்காண்டி அதை தவிர்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ராமர் எதுக்காக அவதாரம் பண்ணார், ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறதுக்காக தான் அவர் அவதாரம் பண்ணார். ராமரை மாதிரி வாழணும், அட்லீஸ்ட் அவரை மாதிரி வாழ முயற்சியாட்டு பண்ணணும். எல்லாராலையும் அவரை மாதிரி வாழ முடியாது. எனக்கு ராமரை ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமே எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவங்க அம்மா போய் வனவாசம் போகணும், அப்பாவோட கட்டளை இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிவிட்டு நீ அப்பாட்ட ஆசி பெற்றுட்டு அப்பாட்ட சொல்லிட்டு போன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் ராமர் என்ன சொன்னார், தந்தை சொன்னானே தாய் சொன்னானே யார் சொன்னாலும் ஒன்று தான் தாயின்னு சொல்லிட்டு அவர் அப்பாவை பார்க்க கூட இல்லை, பார்க்காமையே போயிட்டார். அப்படின்னு யாராட்டும் எந்த ஒரு மனுஷனாகட்டும் இது எப்படி சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க, என்ன எப்படி வனவாசம் போக சொல்லலாம், இந்த ஆட்சி எனக்கு தானே வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கோவப்படுவாங்க. ஆனால் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் கோவப்படாமல் நிதானமாக சிந்தித்து சொல்கிறாரு. அந்த அந்த சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ராமரை. அந்த விஷயம் கழுவிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு கேட்டா, அம்மா உங்களுக்கு ராமரை எதனால் பிடிக்குதுமா அப்படின்னு கேட்டா. எனக்கு என்னமோ தெரியல, என் பேர்லேயே ராமர் இருக்கிறதுனால ராமரை பிடிக்குதா, இல்லை சின்ன வயசுலேயே இந்த கதைகள்லாம் கேட்டு வளர்ந்ததுனால ராமரை பிடிச்சதான்னு தெரியல. ஆனால் ராமரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கெலாம் ஒரு சஸ்பென்ஸான விஷயம், அதை நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க யாருங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். அப்படியே அப்புறம் பூஜை சாமான் எல்லாம் கழுவிட்டு எல்லாம் பூஜை சாமானுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு எந்திரிச்சோடனே பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வைக்கணும்னா லேட் ஆகும் காலையில் எழுந்திச்சி பண்ணுறதுக்கு. அதனால் இன்றைக்கே பண்ணிட்டேன். ராமாயணம் ஒரு பெரிய காவியம். அதை ஒரு 6 காண்டங்களாக பிரிச்சிருக்காங்க. கம்பராமாயணம், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், 6 காண்டங்களாக பிடிச்சிருக்காங்க. அந்த பாலகாண்டத்தில் ராமர் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு தெரியுமா? கூனி, இந்த மந்தாரையை அப்படின்னு ஒரு கூனி பாட்டி உண்டு. அந்த கிழவியே கூணு விழுந்திருக்கும், அதனால தான் கூனின்னு கூப்பிடுவாங்க. அந்த கூனை நிமித்துறதுக்கு ஒரு வில்லு விட்டு அந்த கூனை நிமித்தினார். அவ்வளோ கருணை உள்ளவர். இந்த சிறு வயதிலேயே அதை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கூனி கிழவி பாட்டி என்ன சொன்னா, எனக்கு கூணு தான் அழகு, என்னை மறுபடியும் கூனாவே ஆக்கு அப்படின்னு சொல்லுவாளாமா. அந்த மாதிரி கருணை உள்ளம் கொண்டவர் ராமர். சிறு வயதிலேயே அப்படி இருந்தவர். அனைவருக்கும் கருணை செய்வார். மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு தூங்குறதுக்கே நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. பிள்ளைங்களெல்லாம் வாங்கடா ஹெல்ப் பண்ணுங்கடான்னு கூப்பிட்டேன், யாருமே வரல. நானே தனியாகவே வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. காலையிலே வேறு எந்திரிக்கணுமே, எப்படி எந்திரிக்க போகிறேன்னு தெரியலன்னு நினச்சிட்டு புலம்பிகிட்டே தூங்கினேன். இதோட தொடர்ச்சி நாளைக்கு வரும், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.